ப்ரீவியஸாக நம்ம பார்த்த வீடியோவில் RxJS ஆப்ரேட்டர்னா என்னன்னு நம்ம டீட்டெயிலாக அதோட ஃபண்டமெண்டல் பார்த்துருப்போம். இப்போ அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸ் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேப். ஸோ மேப்போட ஆப்ரேட்டர்னா என்ன, மேப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த மேப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் தான். ஜாவா ஸ்கிரிப்டில் அரே மெத்தட்ஸ்ன்னு இருக்கு. அதில் மேப் அப்படின்றது ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ இந்த மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஜாவா ஸ்கிரிப்டில் நிறையா நம்மளுக்கு மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் மேப்னு சொன்னேன். ஸோ இந்த மேப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக மேப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு அரே இருக்குது. அந்த அரேயில் 1 2 3 4 5ன்னு எலமெண்ட்ஸ் இருக்குது. நான் இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் டபுள் ஆக்க போகிறேன். அதுதான் என்னோட ஃபங்க்ஷனாலிட்டி. அப்போது இந்த மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த அரேயில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணி ஒரு புது அரேவை க்ரியேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், 1 into 2 2 into 2 அந்த மாதிரி எழுதி டபுள் ஆக்குறேன். அந்த மாதிரி ஆக்கும்போது அதை என்ன பண்ணுது, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணி ஒரு புது அரேவை க்ரியேட் பண்ணும். அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா, ப்ரீவியஸ் தட் மீன்ஸ் கரண்ட்டாக இருக்க அரேவை அது டச் பண்ணாது, மாடிஃபை பண்ணாமல் புதுசாக ஒரு அரே க்ரியேட் பண்ணும் நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷனாலிட்டியோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதுதான் மேப்போட வேலை. ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் மேப்பில். நான் இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ஆப் காம்போனன்ட்குள்ளே தான் போடுறேன். .tsல நீங்கள் எந்த ஒரு பேஜில் வேணால் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இல்லை கன்சோலில் மட்டும் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அரே ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு லெட் யூஸ் பண்ணி நியூ அரே, ஏன்னா மேப் நியூ அரே தான் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணும். இப்போ என்னோடய அரேயில் நான் என்ன வேல்யூஸ் போடுறேன்னா, லெட் யூஸ் பண்ணிவிட்டு அரேக்குள்ளே 1 2 3 4 5 ஒரு 5 வேல்யூஸ் போடுறேன். இதுதான் என்னோட அரே. இந்த அரே டாட் மேப், இதோட சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. அரே உங்களோட அரேயோட டாட் மேப் மெத்தட், இந்த மேப் மெத்தடுக்கு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போட்டுறேன். இதுக்குள்ள ஃபங்க்ஷன் கால்பேக், இது ஆரோ மெத்தட் இல்லாமல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு, நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட். இது ஆரோ ஃபங்க்ஷன் இல்லாமல். இது நான் ஆரோ ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இதில் பார்த்துருவோம். இப்போ என்ன கொடுக்கணும், நம்ம எலமெண்ட்டு. தட் மீன்ஸ் எலமெண்ட்னால் என்ன நம்மளுக்கு தெரியும். அரே எடுக்கிற இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் எதில் வரும், இதில் தான் வரும் எலமெண்ட்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். என்னென்ன கொடுக்க முடியுன்றதை நான் டோட்டலாக சொல்லுவேன். இண்டெக்ஸ்னால் இந்த எலமெண்ட்டோட ஒவ்வொன்றையும் இது இண்டெக்ஸ் பண்ணும். இண்டெக்ஸ்னால் என்னது, இதை 0ன்னு சொல்லும், இதை 1ன்னு சொல்லும், இது 2ன்னு சொல்லும், இது 3ன்னு சொல்லும், இது 4ன்னு சொல்லும். இங்கே வேல்யூஸ் இல்லாமல் நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் 1 by 1 அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கவுண்ட் பண்ணும். ஓகேவா, அதுதான் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் அரே. ஓகே, இது அரே. இது அரேனா இந்த அரே அப்படியே உங்களுக்கு இங்கே வேல்யூஸ் வந்துடும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ளேஸில் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நான் ரிட்டர்னு கொடுக்குறேன். ரிட்டர்னுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன், எலமெண்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம், டபுள் பண்ணலாம் தானே சொன்னேன் நான் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. டபுள் இங்கே இருக்க ஒவ்வொரு வேல்யூமே 2ஆல் என்ன ஆகும், இன்டூ ஆகும். ஸோ இது இன்டூ ஆகி நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், புது அரே ரிட்டர்ன் பண்ணும். அந்த புது அரேயோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நியூ அரே. நீங்கள் போவேன்னா இங்கேயே பார்த்துக்கலாம். 2 4 6 8 10. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் ப்ரௌசர்லேயும் போய் பார்க்கலாம், உங்கள் டெர்மினல்லையும் பார்க்கலாம். உங்கள் டெர்மினலோட அப்டேஷன் பொறுத்து, இல்லைன்னா நீங்கள் ப்ரௌசரில் போய் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் 1 என்ன இருக்குது, 1 வந்திருக்கு, 2ஓட இன்டூவாக இருக்குது 2. நெக்ஸ்ட்டு 2 உள்ளே வந்திருக்கு, 2ஓட இன்டூவாக இருக்குது 4. நெக்ஸ்ட் 4 உள்ளே வந்திருக்கு, 4ஓட இன்டூவாக இருக்குது 2 8. நெக்ஸ்ட் 5 வந்திருக்கு, 5ஓட 2 10. புரியுதா? ஸோ இது ஒரு புது அரேவாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, கொடுத்துருக்க மேப்பு. இப்போது இப்படி மட்டும்தான் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, புது அரே தானே க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம இது எப்படி வேணால் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் இது ஒரு ஒவ்வொன்றுக்குமே தனி இப்போ எலமெண்ட்டாக இருக்குது, அது 1 2 3 4ன்னு ஜஸ்ட் நம்பராக இருக்கிறத ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்குறேன். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் இப்போ ஆப்ஜெக்ட் ஆக்கி காமிக்கிறேன்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், கவுண்ட்டுன்னு கொடுக்குறேன். கவுண்ட்டுன்னு கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு திருப்பி நான் என்ன பண்ணுறேன், ஐடி, நம்ம ஐடி நம்பர் எப்போவுமே இண்டெக்ஸ் நம்பரை எடுத்துப்போம். ஸோ இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸோட வேல்யூஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு 2 4 6 8 10ன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0 1 2 3 4 எல்லாமே என்னது அப்படின்னா இந்த இண்டெக்ஸ்க்குரியது. ஸோ இந்த இண்டெக்ஸ் என்னென்னா இதுக்கு வேல்யூ கொடுக்குது. தட் மீன்ஸ் இண்டெக்ஸ் நம்மளுக்கு புக்கிலலாம் இருக்குல்ல, இண்டெக்ஸ் ஒவ்வொரு பேஜுக்கும் 0 அந்த மாதிரி இது ஒவ்வொரு எலமெண்ட்டும் இது ஒவ்வொரு பேஜாக நினச்சிக்கும். அண்ட் எலமெண்ட்டுன்றது இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட், இங்கே ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அது ஒரு எலமெண்ட், இது ஒரு ஆப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு எலமெண்ட். ஸோ அரேக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூமே எலமெண்ட். அது ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு மேப்னால் ஒரு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ மேப்லேயே நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் இதை விட ஷார்ட்டாக நான் எப்படி எழுதலாம் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஆரோ ஃபங்க்ஷன் போடுறேன். நான் எதுக்கு ஆரோ ஃபங்க்ஷன் போடணுன்னா ரெண்டுமே வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணால் அது ஃபங்க்ஷன் கால். ஆரோ ஃபங்க்ஷன்னாக ரொம்ப ஷார்ட்டனாக இருக்கும், நம்மளுக்கு தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட் அரே நியூன்னு கொடுக்குறேன். நான் வேறு நேம் கொடுக்கணும், அதுக்காக அப்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே அரே டாட் மேப் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆரோ ஃபங்க்ஷன் கம்பேர் டு உங்களுக்கு நார்மல் ஃபங்க்ஷனை விட. இங்கே பாருங்கள், இதை நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். நான் எலமெண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இண்டெக்ஸை அதே இண்டெக்ஸ் தான் போடணும். எப்போவுமே இண்டெக்ஸுக்கு பேரண்ட் நம்ம இண்டெக்ஸ் தான் கொடுக்கணும். அரேவை நான் அரேனே எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி த சேம் இது யூஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். பட் யூஸ் பண்ணுற விதம் தான் வேறையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற விதம் தான் வேறு. அது நார்மல் ஃபங்க்ஷன், இது ஆரோ ஃபங்க்ஷன். நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட்லேயும் போட்டு காமிச்சேன். ஏன்னா சிலர் நினைப்பாங்க ஓகே இது வந்து யூஸ் பண்ணுற விதம் வேறு, இப்படி யூஸ் பண்ணால் அது வேறுன்னு. ரெண்டுமே ஒன்று தான். இது ஃபங்க்ஷன் கால் பேக்கு. இப்போ இது ESX6 ஜாவா ஸ்கிரிப்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் கம்பேர்ட் டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதை விட. நான் அதை பற்றி ஒரு நாள் தனி வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இதை மட்டும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேம் அவுட்புட் தான் கிடைக்கும், தெரியுதா? ஸோ இது ரெண்டுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இதுதான் வந்து பர்பஸ் ஆஃப் மேப்பு. ஸோ இப்போ இந்த மேப்பை வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மேப்பை நம்ம RxJS அப்சர்வபிளை பைப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், இதே ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம RxJS அப்சர்வபிள் யூஸ் பண்ணி இதே எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்னா ஆஃப். ஸோ இதுதான் வந்து க்ரியேஷன் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஆப்ரேட்டர்ஸ் மீன்ஸ் ஜாவா அரே மெத்தட்லேருந்து இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பைப்லைன் ஆப்ரேட்டர்ஸ். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இதில் RJXல எடுக்கிறது எல்லாமே நம்மளுக்கு க்ரியேஷன் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ இந்த க்ரியேஷன் ஆப்ரேட்டரில் ஆஃபோட வேலை என்னென்னா, இப்போ இது அரேன்னு இதுக்கு தெரியும் மேப்புக்கு, அதனால் உங்களுக்கு என்ன இருக்குது, லூப்பாக இருக்குது. அதே மாதிரி RxJSஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்குள்ளே என்ன போடுறீங்களோ அந்த ஆஃப் என்ன பண்ணுன்னா அந்த அப்சர்வபிளை நம்மளுக்கு ரன் பண்ணுறதுக்கோ லூப் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி அதுவே என்ன பண்ணிக்கோன்னா மாற்றிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3, 4ன்னு போடுறேன். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், அப்சர்வபிளில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த க்ரியேஷன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த க்ரியேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், லெட் டபுள்டு அரேன்னு என்னோட அப்சர்வபிளுக்கு நான் பேர் கொடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஆஃப் யூஸ் பண்ணி ஆஃப்குள்ளே 1, 2, 3, 4 கொடுத்துக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் ஆஃப் வந்து என்ன பண்ணும், நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை அக்கார்டிங் டு நம்ம இட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கும். இதுதான் க்ரியேஷன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இடத்துல மேப் போட்டுக்கோங்க. பைப்புக்குள்ளே மேப்ன்ற ஆப்ரேட்டர் பேரம், இதுக்குள்ளே நம்ம எக்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ் கொடுத்துட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேப்புக்குள்ளே நம்மளால் இங்கே கொடுத்துருக்க மாதிரி அரே எடுக்க முடியாது. வெறும் எக்ஸ் தட் மீன்ஸ் எலமெண்ட்டும் இண்டெக்ஸ் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும் நம்ம அப்சர்வபிள் வழியாக பைப் மேப் வந்து யூஸ் பண்ணும் போது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சேம் தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ நம்ம அதே தான் இங்கே என்ன பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, ஃபங்க்ஷனாலிட்டி சேம் தான்.
இப்போ ஆனால் இது என்ன பண்ணணும், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ நான் டபுள் அரேவை என்ன பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணினேன் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் நியூ அரேவாக நான் இங்கே எடுத்துக்கிறேன். console.log yn கொடுக்குறேன். இது வந்து அப்சர்வபிள்துனால நான் இங்கே ஓபிஎஸ்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக போடுறேன். ஓகேவா? இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தெரியுதா, இதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ ஆனால் சேமாக தான் ஒர்க் ஆகும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த அரே, தட் மீன்ஸ் நம்ம ஹோல் அரேவை இங்கே எடுத்துருக்கோம், இங்கே எடுக்க முடியாது. இங்கே 2 தான் பேரம். ஆனால் நார்மல் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு என்னது 3 பேரம் இருக்குது. அண்ட் 2 நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், க்ரியேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் பைப்லைன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ RxJSக்குள்ளே இருக்கிறதெல்லாம் க்ரியேட்டர் ஆப்ரேட்டர், இன்டர்வலும் ஒரு க்ரியேட்டர் ஆப்ரேட்டர் தான். ஆப்ரேட்டருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் பைப்லைன் ஆப்ரேட்டர்ஸ். பைப் யூஸ் பண்ணி பண்ணுறனால இது பைப்லைன் ஆப்ரேட்டர். அண்ட் இது வந்து நம்ம டேரெக்டாக RxJSலேருந்து யூஸ் பண்ணுறதுனால இது க்ரியேஷன் ஆப்ரேட்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற வேல்யூவை இந்த ஆப்ரேட்டருக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணும் ஆஃப் ஃப்ரம். நான் க்ரியேட்டர் ஆப்ரேட்டர்ஸோட டீட்டெயில்ஸில் உங்களுக்கு தட் மீன்ஸ் ஒவ்வொரு க்ரியேட்டர் ஆப்ரேட்டரை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பைப்லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட் பைப்லைன் ஆப்ரேட்டரை எடுத்தேன். ஸோ ஐ ஹோப் ஸோ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேப் மெத்தட் பற்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.